Hi guys, welcome to another train vlog. இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான ட்ரெயினை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இருக்கிற இடம் மைசூர் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் அந்த ட்ரெயின் என்னென்னா மைசூர் டு சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 5:50க்கு சென்னை சென்ட்ரலில் கிளம்பி மத்தியானம் 12:20க்கு மைசூர் ரீச் ஆகும். அண்ட் அதே ஸ்டேஷன்லேயே வச்சு க்ளீன் பண்ணி மறுபடியும் 1:05க்கு டிபார்ட் ஆகும். வாங்க நம்ம ட்ரெயினோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் C4 தான். அதோட இன்டீரியர்ஸை இப்போ பார்க்கலாம். நம்ம சீட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் டைப்பில், அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரே டேபிள், அதுக்கப்புறம் ஒரு கோட் ஹேங்கர். ட்ரெயினில் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். सभी यात्रीगण कृपया ध्यान दें। भारत निर्वाचन आयोग का महत्वपूर्ण संदेश है। लोकसभा चुनाव 2024 की घोषणा कर दी गई है। विश्व के सबसे विशाल लोकतंत्र भारत के इस चुनाव की पर्व का हिस्सा है। नाम वोटर लिस्ट में elections24.eci.gov.in पर ऑनलाइन देखें और वोट रिसीव करें। धन्यवाद। டைம் இப்போ கரெக்டாக 1:20 ஆகுது. நமக்கு லன்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த லன்ச்சில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, தயிர், டால், பன்னீர் சப்ஜி, சாதம், கொஞ்சோண்டு காய். ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐஸ்கிரீமும் தராங்க. வந்தே பாரத்தில் வைஃபை சிஸ்டமும் இருக்குது. அதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் வந்தே பாரத் இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம படம் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம தனியாகவும் படம் பார்த்துக்கலாம். சிக்னல் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். நம்ம ட்ரெயின் நம்பர் 20608 மைசூர் டு சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ட்ரெயினோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 496 km அண்ட் ட்ராவல் டைம் 6 hours 15 minutes.
நம்ம ட்ரெயினுக்கு மைசூருக்கும் சென்னைக்கும் நடுவில் வெறும் 2 ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இப்போ இந்த பெங்களூர் அண்ட் அடுத்து காட்பாடி, அவ்வளோதான். பெங்களூர்லேருந்து கிளம்புன உடனே நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உடனேலாம் சாப்பிட போகிறது கிடையாது. சாப்பிடும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். समोसा, बर्बी, केचप, मिक्सचर, जूस. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்த உடனே நம்மளுக்கு டீ ஆர் காஃபி பேக்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம ட்ரெயின் ஜோலார்பேட்டை ஜங்ஷனை ரொம்ப ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அண்ட் இந்த டைமில் நம்ம இந்த ட்ரெயினோட ஃபேரை பற்றி பார்க்கலாம். சேர் காரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட ஃபேர் 1380 ஆகுது. அண்ட் அதுவே எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்லனா 2500 rupees ஆகுது. இந்த ஃபேர் வந்து ஃபுட் ஆப்ஷன் இன்க்ளூடட் தான். ஃபுட் ஆப்ஷன் வேண்டான்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும். சேர் காரில் புக் பண்ணுறீங்க வித்தவுட் ஃபுட் அப்படின்னா உங்களுக்கு 325 rupees லெஸ் ஆகும். அண்ட் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அங்கே மைசூரில் தான் ஏற்றினாங்க. அண்டு நல்ல சூடாகவே இருந்தது. ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. பட் அந்த ஒரு மிக்சர் தான் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. பட் ஓகே தான், நல்லா தான் இருந்தது ஓவராலாக பார்க்கும்போது.
அந்த 323 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா உங்களுக்கு லஞ்ச் தராங்க, ஸ்நாக்ஸ் தராங்க, ஸ்நாக்ஸோட காஃபி தராங்க. அப்புறம் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்பாடி தானோடனே மறுபடியும் இன்னொரு காஃபி தருவாங்க. ஸோ இந்த ஃபேர் ஒர்த்து தான். டைமிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலேயில் தான் போயிட்டுருக்கோம். அது காரணம் என்னன்னு தெரியல. அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். இந்த ஃபுல் பொட்டென்ஷியலாக வரலை. இந்த பங்கார்பேட் டு ஜோலார்பேட்டை ஓரளவுக்கு ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் வந்தோம். இந்த ட்ரெயின் மொத்தம் 16 கார் உடையது. 2 கோச் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரும், மீதி 14 கோச் நார்மல் சேர் காரும் இருக்கும். இந்த ட்ரெயினுக்கு ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஜோலார்பேட்டை 130 km/h தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. அண்ட் ஜோலார்பேட்டை டு மைசூர் 110 km/h தான் மேக்ஸிமம் பெர்மிஷன் ஸ்பீட். டைமிங் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் தெரியல, பார்ப்போம். இப்போ வரைக்கும் டிலேயில் தான் போயிட்டுருக்கோம். இந்திய ரயில்வேயில் பயணம் செய்ததற்கு நன்றி. मसाला चाहिए कि जिंजर चाहिए? 20 minutes டிலேவோட நம்ம காட்பாடி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். வந்தே பாரத் ஸ்பீடாக போகிறதுக்கான காரணம் இந்த ஆக்சிலரேஷன் தான். அதை நம்ம இப்போது ஃபீல் பண்ணுவோம். டைம் இப்போது கரெக்டாக 6 o'clock ஆகுது. நம்மளோட அடுத்த ஸ்டாப் சென்னை சென்ட்ரல். Station NG Ramachandran Chennai Central Station Ramachandran Chennai Central Station. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு டீ ப்ரொவைட் பண்ணிட்டாங்க.
ஆர்டர் பண்ணல, இன்னும் ஆர்டர் பண்ணல, பார்க்கலாம். அதான் சரி சரி ஜி, சரி. Hopefully, I mean, like probably 1 hour, yeah, 1 hour or 1 hour 15 minutes. The guy is going very slow today, I don't know why. We reached Katpadi itself around half an hour late. But not only we are in Arkonam. Okay, சரி, நல்லது. போனால் நல்லது. ஓகே ஜி, சரி, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் கால் பண்ணுறேன். அதாவது ஏன் வீட்லையா? ஐயா என்ன சார்? வெறும் 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், அதாவது டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த ட்ராவல் நல்லாவே இருந்தது. சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ்.